முதல் முயற்சியிலேயே பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணுறது குதிரை கொம்பு, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு இன்னமும் நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களா? நீங்கள் முதல் முயற்சியில் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணுறதுக்கான ரகசியத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த 7 டே ரிவிஷன் லூப்பில் படித்தது மறந்து போயிடுதே, இதுதான் என் முதல் தோல்விக்கு முக்கிய காரணம். ஒரு முறை படித்தா அது அப்படியே மனசில் பதிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் மனித மூளை அப்படி இல்லை. படித்ததை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தலைன்னா அது மெதுவாக மறந்துடும். அதனால தான் நான் இந்த 7 டே லூப் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குனேன். இது படிச்சதை மறக்காம இருக்க ஒரு அற்புதமான வழி. அப்போ நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு புதிய தலைப்ப காலையிலே ஆழ்ந்து படிங்க. குறிப்புகளை எடுங்க. மாலையில அந்த தலைப்புல இருந்து நீங்களே ஒரு 20 எம்சிக்யூ ட்ரை பண்ணி பாருங்க. கேள்விகள உருவாக்குங்க அல்லது ஒரு கேள்வி வங்கியில இருந்து தேர்ந்தெடுங்க. கொஸ்டின் பேங்க்ல இருந்து. ஒரு செல்ஃப் டெஸ்ட் எடுத்து பாருங்க. அது அன்னைக்கு நீங்க படிச்சது எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க உதவும். 3ஆம் நாள், முதல் நாள் படிச்ச அதே தலைப்ப உங்க மைக்ரோ நோட்ஸ வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகமா ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே இப்போ புதுசா டாபிக் படிக்கிறத விட்டுட்டு, ரிவிஷன் ஃபேஸ்ல தான் கண்டிப்பா இருக்கணும். நீங்க ஃபுல் சிலபஸ கம்ப்ளீட் பண்ணாட்டியும் பரவால்ல. கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் கண்டிப்பா ரிவிஷன் பண்ணுங்க. அது உங்களுடைய மார்க்க ஹையஸ்ட் ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா அல்லது வேறு கோணத்துல கேட்கப்பட்ட 30 எம்சிக்யூவ நீங்க ட்ரை பண்ணணும். இது முதல் நாள் நீங்க செய்த தவறுகள சரி செய்யவும், அந்த தலைப்புல உங்க புரிதல இன்னும் ஆழப்படுத்தவும் உதவும். 7வது நாள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னாக்கா, 50 எம்சிக்யூ மைக்ரோ நோட்ஸ் 1 பேஜ் நீங்க எடுத்து வச்சிருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அத நீங்க பார்க்கணும். இந்த 7ஆம் நாள்ல அந்த வாரம் முழுக்க, அதாவது இப்போ நீங்க திங்கட்கிழமையிலேருந்து இன்னைய வர படிச்சத ஒரு முறை வேகமா ரிவைஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த வாரம் படிச்ச முக்கியமான, மிகவும் முக்கியமான ஒரு தலைப்புக்கு ஒரு 50 எம்சிக்யூ டெஸ்ட் எடுங்க. இது அந்த தலைப்புல உங்கள முழுசா மாஸ்டர் ஆக்கும். கூடவே ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு A4 ஷீட்ல மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸ மட்டும் அடங்கிய ஒரு மைக்ரோ நோட்ஸ நீங்க ஏற்கனவே உருவாக்கி வச்சிருப்பீங்க. அத வச்சுக்கிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. இது தேர்வு நெருங்கும்போது கடைசி நேர ரிவிஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரியா உங்களுக்கு இன்னும் 8 நாள் தான் இருக்கு தேர்வு நாள் இல்லாம. கடைசி நேர ரிவிஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறதுனால, இந்த லூப்ப எப்பவுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அலாரம் ரிங் ஆகும்போது, நம்ம அந்த டாபிக்க ரிவிஷன் பண்ணாம இருந்தாலே, அன்று இரவு டின்னர் ஸ்கிப் என்ன அதிர்ச்சியா இருக்கா? இது ஒரு பனிஷ்மென்ட் ஹூக். நீங்க ரிவிஷன் பண்ணாம நைட்டு சாப்பாடு சாப்பிடவே கூடாது என்ற மனநிலைக்கு நீங்க வரணும். ஐய்யயோ! டின்னர் கிடைக்காதுன்னு நெனைச்சா தான், கட்டாயம் நீங்க ரிவைஸ் பண்ணுவீங்க. இந்த மாரி ஒரு சின்ன பயமுறுத்தல் உங்கள ஒழுங்கா படிக்க தூண்டும். இது வெறும் படிப்பு மட்டும் இல்ல, இது ஒரு ஒழுங்கான முறையும் கூட. இங்க காமன் மிஸ்டேக்கா இங்க ஆஸ்பிரண்ட்ஸ் செய்யறது என்ன அப்டின்னாக்கா, ஓவர்லோட். இது நெறைய பேர் செய்ற தப்பு. இந்த புக்ல நல்லா இருக்கு, அந்த புக்ல நல்லா இருக்குன்னு இன்னும் நீங்க மெட்டீரியல் பத்தலன்ற மனநிலையிலே இருக்காதீங்க. உங்க கையில என்ன இருக்கோ, அதுதான் உங்களுக்கான பிரம்மஸ்தரமா நீங்க எடுத்துக்கணும். 5 ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஒரே நேரத்துல படிக்க ஆரம்பிப்பாங்க. கடைசில எதையுமே முழுசா படிக்காம ஒரே குழப்பத்துல முடிஞ்சிரும். இதுல நேரமும் வீணாகும், பணமும் வீணாகும், மனசும் சோர்வடையும். நீங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நிலையான புக்கு இல்ல 2 நிலையான புக்குன்றத நம்ம ரெகுலரா சொல்லிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். முதல்ல ஒரு புத்தகத்த முழுசா படிங்க. அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போங்க. இப்போ நீங்க புது புக்கு எதுவுமே படிக்கக் கூடாதுன்றது தான் என்னுடைய அறிவுரையா உங்களுக்கு இருக்கும். இன்னொன்னு, கம்பேரிசன் இஸ் பிக்கஸ்ட் எனிமி. வாட்ஸ்அப் குரூப்ல யாராவது 200 எம்சிக்யூ முடிச்சதா போஸ்ட் போடுவாங்க. நான் வந்து 200 மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு லெசன்ல இருந்தும் 200 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அத பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இது ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு தான் உங்களுக்கு ஆளாக்கும். இப்போ சமூக வலைதளங்கள்ல, வாட்ஸ்அப் குரூப்கள்ல நாம இன்னைக்கு 500 கேள்வி படிச்சேன். நான் 10 மணி நேரம் படிச்சேன் அப்படின்னு ஏதாவது நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாரி போஸ்ட்ட நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ளாரவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு செல்ஃப் டவுட் ஒண்ணு கிரியேட் ஆயிடும். ஸோ இத ஃபிக்ஸ் பண்றது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெய்லி ஒரு நோ ஃபோன் ஹார். இந்த நோ ஃபோன் ஹார்ன்றது என்ன அப்படின்னாக்கா, அட்லீஸ்ட் 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரமாவது உங்க ஃபோன தூரமா வச்சுட்டு, எந்த டிஜிட்டல் தொந்தரவும் இல்லாம நீங்க இப்ப ரிவிஷன் பண்றது தான். யார பத்தியும் கேட்காதீங்க. எத பத்தியும் நீங்க லிசன் பண்ணாதீங்க. படிக்கிறத மட்டும் கவனம் செலுத்துங்க. பிஜிடிஆர்பில நெகட்டிவ் மார்க்கிங்ன்றது ஒண்ணு இல்லாதது ரொம்ப சாதகமான ஒரு விஷயம். இந்த நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாததுனால, நீங்க ஏதோ ஒரு கேள்வி நான் தப்பு பண்ணிட்டேன். இது அடுத்த கேள்விய பாதிக்கும்ன்ற மனநிலைக்கு நீங்க செல்லாம இருந்தாலுமே, அது உங்களுக்கு பெருளவுல ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு கேள்விக்கு தவறா பதிலளிச்சுட்டீங்க அப்டின்னாக்கா, அடுத்து வர கேள்வி மேல அந்த ஸ்ட்ரெஸ் போகாம பார்த்துக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நாமோ என்னதான் சயன்டிஃபிக் ரிசர்ச்சா நெறைய விஷயங்கள சொன்னாலும்,
அந்த களத்துல இருக்கிறவங்களுடைய கையில தான் முடிவு இருக்கு. தேர்வுக்கு முந்தைய வாரம், அதாவது இந்த வாரம் தான் உங்களுக்கு தேர்வுக்கு முந்தைய வாரம். தூக்கம் கம்மியாயிடுச்சு, மனசுல ஒரே பதட்டம். இந்த மாரி சூழ்நிலையில நம்ம படிச்சது கூட மறந்துரும். மதியம் ஒரு 20 நிமிஷம் பவர் நேப். நேப்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஷார்ட் ஸ்லீப். அதாவது ஒரு சின்ன குட்டி தூக்கம். இது உங்க மூளைய ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்க உதவும். அப்புறம் 4-7-8 பிரீத்திங் டெக்னிக். ஒரே மாதிரியான யோகா பயிற்சி இந்த டைம்ல கண்டிப்பா முக்கியம். இதுதான் முதல் முயற்சியிலேயே நீங்க பிஜிடிஆர்பி பாஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்த நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலுமே போதும். கண்டிப்பா முதல் அட்டெம்ப்ட்ல நீங்க பாஸ் பண்ணலாம். இதுல எந்த மாயமும் இல்ல, எந்த மந்திரமும் இல்ல. வெறும் உழைப்பு, திட்டமிடல் மற்றும் சரியான அணுகுமுறை. நம்பிக்கையோட இருங்க. இந்த பிளான உறுதியா ஃபாலோ பண்ணுங்க. உங்க இலக்க நோக்கி தொடர்ந்து செயல்படுங்க. இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா, கமெண்ட்ல உங்க டவுட்ட போடுங்க. பெர்சனலா உங்களுக்கு நான் சஜஷன்ஸ் குடுக்குறேன். நீங்க இந்த பிஜிடிஆர்பி தேர்வ மிக வெற்றிகரமா எழுதுவதற்கு நான் இறைவன வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.